இந்த சீசன்ல இப்போ இந்த வாரத்துல யாரு டேஞ்சர் ஜோன் போக போறது? இந்த கொஸ்டின் தான் சரிகமபால பெருசா போயிட்டு இருக்கு. சோ இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் இனியா வாங்குவாங்க. அடுத்த வாரம் தவற விட்டுருவாங்க. அவங்க திடீர்னு டேஞ்சர் ஜோனுக்கு போற மாதிரி இருக்கும். செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுவாங்க. அப்புறமா தவற விட்டுருவாங்க. இதை மாத்தி மாத்தி ரவுண்ட் ட்ராலி போட்டு நடந்துகிட்டே இருக்கு. ஸோ யார் வெளியில எலிமினேட் ஆகுறதுன்னு ஒரு பக்கம் பவித்ராவுக்கும் இனியாவுக்கும் இடையில ஒரு சாஃப்டான வார் போய்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் சுஷாந்தினி அதுக்கப்புறம் சபேஷன்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இனியா மாத்தி மாத்தி டிராப் ஆகுறாங்க, அப்புறமா அப்புக்கு போறாங்க, மறுபடியும் டிராப் ஆகுறாங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு ஒரே குழப்பம் ரசிகர்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நல்லா தான் இருக்கு. அவங்க பாடக்கூடிய விதமும் செம்மையா தான் இருக்கு. சில சமயத்துல அவங்க நல்லா பாடினாலுமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சில சமயத்துல சுமாரா பாடும்போது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை தூக்கி கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கமெண்ட் இனியா மேல இருக்கு. ஜட்ஜஸ் மேலேயும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த வாரம் பாடின பாட்டு செம்மையா இருந்துச்சு. அவங்களுடைய குரல் வளமா இருக்கட்டும், பாடலை எடுத்துட்டு போன விதம்லாம் செம்மையா இருந்துச்சு. ஆனா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அப்ப அடுத்த வாரம் அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. மார்க்கின் அடிப்படையில அவங்களை எலிமினேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வாரம் பாத்தீங்கன்னா செந்தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டம் மக்கள் மத்தியில போய்கிட்டே தான் இருக்கு. ஆக மொத்தம் இனியா அவர்கள் நல்லா பாடும்போது ஏன் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதுல ஏதோ கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஜட்ஜ் சொன்னாங்க. அதே மாதிரி சுமாரா பாடும் பொழுது தேடி வந்து நல்லா பாடுறவனை கூட விட்டுட்டு இனியாவுக்கு கொடுக்குறீங்களேன்னு ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்கு. இன்னமுமே தேவயானி மேம்காக தான் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கா, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இல்லைன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் மூலமா ஏதாவது லாபம் இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களான்னு ஒரு பெரிய குழப்பமும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இனி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பெட்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. பார்க்கலாம். டேஞ்சர் ஜோனுக்கு போனாலும் அடுத்த வாரம் எப்படி இருந்தாலும் பெஸ்டா பண்ணிடுவாங்க, கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுவாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.